இன்னைக்கு வந்து புற்றுநோய் பரிசோதனைகள் வந்து எல்லா மருத்துவமனைகள்லையும் செய்றாங்க. அரசு மருத்துவமனைகள்ல, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வரைக்கும் செய்றாங்க. நிறைய என்ஜிஓ சார்ந்தும் நிறைய வந்து ஸ்கிரீன் அ அ புற்றுநோய் பரிசோதனைகள் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, அ அந்த பரிசோதனைகள்ல வந்து பங்கு பெறக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். போமாட்டாங்க. பொய் சொல்லி தான் கூட்டிட்டு வரணும். அவங்கள கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தா கூட, அவங்க வந்து அந்த ஒத்துழைப்பு வந்து பார்த்துட்டு திரும்பி ஓடி போயிடுவாங்க. ஸோ எனக்கு ஒண்ணும் இருக்காது. எனக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு எந்த அறிகுறிகளும் இல்ல. நான் எதுக்கு பரிசோதனை பண்ணிக்கணும்? இதுதான் கேள்வி. எனக்கு கேன்சர் வராது. நான் வந்து கடவுளை ரொம்ப நம்புறேன். நான் ரொம்ப பிரேயர் பண்றேன். நான் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் செய்துட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வராது. அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்குது. ஆனா இந்த நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை முறைகள் இருக்குது. அந்த கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை பண்ணும்போது, நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பரிசோதனை பண்ணி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. ஆனா கருப்பை வாய் பரிசோதனை பொறுத்த மட்டும் அது வந்து கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்காக அந்த பரிசோதனை செய்யறது இல்ல. அந்த அந்த கேன்சர் வந்து வரதுக்கான காரணிகள், அதாவது ஒரு அன்ஹெல்தியா அந்த சர்விக்ஸ் இருக்கலாம், அல்லது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து தாக்குனா அதனால வந்து கருப்பை வாயில புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அதுல ஏதாவது புண்ணுகள், இப்ப நம்ம முகத்துல எப்படி முகப்பரு இதெல்லாம் வருமோ, அதே மாதிரி கருப்பை வாயிலையும் அந்த மாதிரி முகப்பருக்கள் மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அங்க வரலாம். ஸோ அது வந்து வந்துச்சுன்னா, அதை அப்படியே நம்ம விட்டோம்னா, அது தொடர்ந்து அங்க இருந்து அந்த அந்த வைரஸ்கள் வந்து அந்த இடங்களை, அந்த திசுக்களை வந்து தாக்கி அது புற்றுநோய் செல்களா அதை மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கருப்பை வாய் பரிசோதனைகள் வந்து பண்றது வந்து புற்றுநோய் இருக்கா இல்லையாங்கிறத பரிசோதனை பண்றதுக்கு கிடையாது. இது வந்து புற்றுநோய் வர்றதுக்கான காரணிகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது ஒருவேளை ஏதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருந்ததுன்னா, அந்த வைரஸ்க்கு வந்து சாதாரண மாத்திரைகள் மூலமாவோ, சின்ன சின்ன இன்டர்வென்ஷன் மூலமாவோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம பழையபடி அதை பத்தி உள்ள கவலையே இல்லாம வாழ்நாள் முழுவதும் வந்து நமக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளையே நமக்கு இல்லாம ஆக்கிட்டு நம்மளால வாழ முடியும். அதனால எங்கேயாவது உங்க ஊர் பக்கத்திலேயோ, இல்ல ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ, இல்ல அரசு மருத்துவமனைகள்லயோ, இல்ல உங்களோட கைனகாலஜிஸ்டோ எங்கேயாவது வந்து இந்த மாதிரி கருப்பை பரிசோதனைக்கு வந்து அவங்க வந்து புற்றுநோய் பரிசோதனை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ஐயையோ எனக்கு வேண்டாம், என் கணவன் கிட்ட கேட்கணும், வீட்டுல கேட்கணும், மாமியார்ட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும், பிள்ளைங்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் சொல்லாம அந்த இடத்துலயே முடிவெடுத்து அந்த பரிசோதனைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், வலி இருக்காது, பெரிய சின்ன டிஸ்கம்ஃபர்ட் சிலருக்கு வரலாம். அதனால தைரியமா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா, நீங்க இந்த உலக புற்றுநோய் தினத்தன்னைக்கு நீங்க இந்த ஒரு முடிவு எடுத்து நீங்க வந்து அந்த பரிசோதனையை உடனடியா பண்ணிக்கோங்க. இது புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை இல்ல. புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் ஏதாவது இருந்ததுனாலும் அதை கண்டுபிடிச்சு தடுத்து அது எப்பவுமே நமக்கு கர்ப்பை வாய் புற்றுநோய் வராமலேயே நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது வந்து கொடுக்கும். நன்றி.